5 கிலோமீட்டரு மனசு வேதனையோட பசங்களை பார்த்த சந்தோஷத்தோட அப்படியே வந்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கான ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1:30 மணிக்கு கிரவுண்டில் வந்துட்டு ஒரே சவுண்டாக இருக்குல்ல. 1:30 மணிக்கு கிரவுண்டுக்கு வந்துட்டு 2:20க்கு ட்ரிப் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்திருக்கோம், பார்க்கலாம். ரேப்பிடோவில் தான் ரேப்பிடோன்ற பாருங்க, ஊபரில் தான் வந்து எடுத்திருக்கேன். 270 காட்டுச்சு. ஸோ ட்ராப் லொக்கேஷன் கவனிக்கல, அமௌண்ட்டை மட்டும் தான் பார்த்தேன். ஸோ ட்ரிப்பு எடுத்துட்டேன். ஸோ ட்ரிப்பு எடுத்துட்டு என்ன அமௌண்ட்டோ காட்டுது. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு ட்ரிப்பு எடுத்துட்டோம். கரெக்டாக 2:20 1:30 மணிக்கு கிரவுண்டு வந்தேன். ஸோ இது பண்ணதுக்கு டைம் ஆயிடுச்சு. ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணி தான் டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இப்போ அடிக்கிறது வந்து ரேப்பிடோவில் வந்து ட்ரிப் அடிக்குது. நான் எடுத்தது ஊபரில் வந்து எடுத்தேன். 270 பில்லு. ஸோ பார்க்கலாம் என்ன வருதோ, எவ்வளோ அமௌண்ட் கையில் வருது என்ன அந்த ஐடியா இல்லை. ட்ரிப்பு முடிச்சாதான் தெரியும். சாப்பிட்டேன்னா அதான் ஏப்பம் வந்து நேக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ கஸ்டமரை ஃபஸ்ட்டு இறக்கி விட்டுறேன். இறக்கி விடும் போது டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன், எவ்வளோ கிலோமீட்டர் என்னன்னு. அப்புறம் அடுத்த ட்ரிப் எடுத்துகிட்டு அதை பற்றியும் பேசலாம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சாச்சு. ஊபரில் சொல்கிற மாதிரி 270 காட்டுச்சு. கஸ்டமர் பே பண்ணது 237. அவங்க வந்து அதுக்கு 240 வந்து பே பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே எதிர்பார்த்த மாதிரி 40 ரூபா வந்து வேலட்டில் போயிடுச்சு. ஸோ பேக் டு தட் ரெண்டாவது ட்ரிப்பை வந்து எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சுட்டு எவ்வளோ வந்துச்சுன்னா 388 ரூபா. ஸோ ட்ராப் பண்ண இடத்துலேருந்து நம்ம மாங்காடு கோயில் அங்கே தான் ட்ராப்பு. 388 அமௌண்ட்டு. ஸோ 400 ரூபா வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கியிருக்கோம். ஸோ 3ஆவது ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் வந்து டார்கெட் வச்சு ஓட்டல, ஏன்னா என் ஃப்ரெண்டு மேரேஜ் இருக்குது. என்ன மேரேஜ் வந்து என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். ஸோ அதனால் ஒரு 7:30 வரைக்கும் எவ்வளோ ஓட்டணுமோ ஓட்டிட்டு, ஸோ ஃப்ரெண்டு மேரேஜுக்கு வந்து போய் தான் ஆகணும். ஸோ காரை விட்டு தான் நான் பைக்கில் போகிறேன். ஸோ பார்க்குறேன் எதனா எடுக்க முடியுமா, ஷார்ட்ஸு ரீல்ஸ் எதனா எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். இல்லை வீடியோவே எடுக்க முடிஞ்சால் கூட எடுக்கிறேன். ஸோ இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி 3ஆவது ட்ரிப் என்னன்னு பார்க்குறேன். கேஷ்னா கிளாஸ் கீழே பண்ணுங்க. என்னம்மா கிளாஸா? என்னடா கிளாஸ்? சேஞ்ச் இருக்காப்பா? சேஞ்ச் கொடுப்பா. சேஞ்ச் இல்லைடா, இப்போ தான் பெட்ரோல். ஜிபி நம்பர் இருக்குது. ஜிபி ஸ்கேன் பண்ணிக்கோ. வந்தா ஸ்கேனில் வராது. நம்பர் சொல்லுங்கள். சரி நம்பர் சொல்கிறேன் பண்ணி. ஜிபே ஃபோன் பண்ணா? ஜிபேம்மா. 3ஆவது ட்ரிப்பு முடிச்சாச்சு. 393 கஸ்டமர் பே பண்ணது 400. மணி கரெக்டாக 5:36 சென்ட்ரல்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த ட்ரிப்பு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த டார்கெட் வச்சு ஓட்ட போகிறதில்ல. ஸோ ஃபங்க்ஷன் வேறு போகணுன்னு சொல்லியிருந்தால ரிசப்ஷனு. ஸோ ஒரு 7:30 அது வரைக்கும் டார்கெட்டு தெரில. ட்ரிப்பை வர்றதை பொறுத்து, எடுக்கிற ஏரியா பொறுத்து. நம்ம லோக்கல் ஏரியா தான் எடுக்க முடியும், லாங்காக எடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பார்க்கலாம். ரேப்பிடோவில் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா ஊபரில் கம்மியாக வரும், சொல்ல முடியாது, காசு நம்ப முடியாது. ஸோ அதனால் ரேப்பிடோவில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரிப் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வரட்டும், மேற்கொண்டு ட்ரிப்பை முடிச்சுட்டு என்ன அமௌண்ட்டு கிலோமீட்டருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மணி கரெக்டாக 7 மணி ட்ரிப்பை முடிச்ச. லாஸ்ட் ட்ரிப் வந்து 190 சென்ட்ரல்லேருந்து கீழ்பாக்க 5 கிலோமீட்டருக்கு. ஸோ என்ன சவுண்டுனா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ முடிச்சிருக்கேன்னா இது ஒரு 374 இதில். ஸோ அப்படியே ரேப்பிடோவில் பார்த்தோன்னா ஒரு 950. ஸோ 1300 ரூபா வந்து முடிச்சிருக்கோம். இப்போ ஃபங்க்ஷன் போனோம், ஏரியா கிட்ட தான் இருக்கேன். ஸோ ட்ரிப்பு நான் எண்ட் பண்ணலை. இப்போது நான் சொல்கிறேன் ஆக்சுவலி எவ்வளோன்னு சொல்லிட்டு. சரியான மழை அடிக்குது, சரிதா? சரியான மழை.
என்ன இவ்வளோ நல்லா தான் இருந்துச்சு. நம்ம பேச ஆரம்பித்தோன்னே பேசாதடா அப்படின்ற மாதிரி மழை வந்து தெரியும் நினைக்கிறேன். ஸோ கல்யாணத்துக்கு கிளம்பணும், அதுக்காக தான் இப்போ ட்ரிப்பு நான் காலைல சொல்லும் போதே ஸ்டார்ட் பண்ணி தான் இது பண்ணேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கவுண்ட் எடுத்துக்க முடியாது. ஸோ என்ன ஓட்ட முடியுமோ 1300 ஓட்டியிருக்கேன். பட் பார்க்குறேன், கார் எடுத்துகிட்டு மழை வருது, பைக்கில் தான் போகலான்னு பிளானு. காரில் போகலாம் அப்படின்ற மாதிரி டீசல் யோசிக்கணும்ல. பட்டாபுரம் போகணும் இங்கேருந்து. ஸோ அதே டீசல் ஆகிடும் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு சக்கன்னு ரெடி ஆகிட்டு திருப்பியே வண்டியில் வந்து ஏறிடலாம். மழை பெய்யல, இல்லைனா பைக்கு, மழை பெஞ்சா காரா பைக்கா எதுன்னு தெரியல. என்ன முடிவு ஆகுதோ அதில் தான். மணி 7 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம போகிறதுக்கு சேர்த்துக்கு 9 மணி ஆகிடும் இப்போ கிளம்புனாதான். ஸோ அதனால தான் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு பார்க்கலாம். ஸோ மணி கரெக்டாக 8:43 ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. ட்ரெஸ் அப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ என்னென்னா ஒரு நிமிஷம் பாட்டு ஆஃப் பண்ணிடு, சவுண்ட் ஆகுதுல்ல. ஃபஸ்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து எம்டியாக 25 கிலோமீட்டர் போகும், மனசு வரல. ஸோ இதுலேயுமாடா ட்ரிப்பு அப்படின்னா, அம்மா இதுலேயும் தான் ட்ரிப்பு. இங்கேருந்து ஆவடி இருக்குன்னு ட்ரிப்பு, பட்டாபுரம் நம்ம போகணும். ஸோ ஆவடிக்கு தான் ட்ரிப்பு எடுத்திருக்கோம். அமௌண்ட்டு 460 காட்டுச்சு ஊபரில். அமௌண்ட்டுக்காக இல்லை, போகிறவரில் எதனா ஒன்று வேணுமே அந்த ஒரு ரீசன்னால நான் ட்ரிப்பை வந்து எடுத்து போயிட்டுருக்கேன். ஸோ போயிடலாம். ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அங்கேருந்து எடியோ ட்ரிப் எடுப்பேன்ல, அந்த ட்ரிப்பில் இந்த ட்ரிப் அமௌண்ட்டும் ட்ரிப்பு வருதா இல்லை நைட் என்ன பண்ண போகிறோம் அங்கேருந்து வருதுக்குன்றதை பார்க்கலாம். ஸோ மணி கரெக்டாக 12:20. கல்யாணத்தை முடிச்சுட்டு இப்போ தான் வந்து வரோம். கல்யாணத்துக்கு போகிறதுக்கு சரியான மழை. பைக்கில் தான் போகலான்னு சொன்ன மாதிரில கார் எடுத்தது 10:10 ட்ரிப்பு. அங்கே ஒரு ட்ரிப்பு எடுத்த கல்யாண மண்டபம் பக்கத்தில் கரெக்டாக வந்துச்சு. ஸோ அங்கே முடிச்சுட்டு போகிறதுக்கே 10:30 மணி. நான் மண்டபத்துக்கு போகும்போது பையன் இறங்குறான் ஸ்டேஜில் இருந்து. சாப்பாடு இல்லை, இருந்துச்சு ஒரு சாம்பார். என்னவோ நான் சாப்பிடல ஆக்சுவலி. எதுக்கு அப்படின்னு பையன் ஸ்டேஜ்லேருந்து இறங்குறான். அவனை போய் மழை பார்த்து கை குத்துட்டு பசங்க இருந்தானுங்க. ஸோ அவனை கூட ஒரு குரூப் ஃபோட்டோ அவனை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி 25 கிலோமீட்டரு மனசு வேதனையோட பசங்களை பார்த்த சந்தோஷத்தோட அப்படியே வந்துட்டுருக்கேன். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம அண்ணா நகருக்காண்டி வந்துட்டுருக்கோம். 25 கிலோமீட்டர். அது மாதிரி வருவேண்ணா, வர ஆளா நான் இன்னைக்கு வந்தேன், வேறு வழி இல்லை. ஸோ ரோடு காலியாக இருக்குது. அப்படியே ஒரு பாட்டை ஒன்று கேட்டுட்டு அப்படியே வந்துட்டுறேன். எங்கே ப்ரோ பாட்டு எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டு போட்டேன்னா வீடியோக்கு காப்பிரைட்ஸ் வந்துடும். அதனால பாட்டு போடல. அதனால நாடகம் வந்து பார்த்துன்னு இருக்கேன். என்ன ப்ரோ நாடகம் பார்க்குறீங்கன்னா, வீட்டில் பழக்கமாயிடுச்சு, என்ன பண்ணுறது, அசிங்கமாக சொல்ல பார்க்கலாம், அதுவும் ஒரு வீடியோ தானே அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டுருக்கோம். எவ்வளோ முடிச்சிருக்கோன்னு சொல்லிடுறேன். 950 ரேப்பிடோவில், ஊபரில் வந்து 1050 ரூபா. ஸோ டிப்ஸு ஒரு 100 ரூபா. மொத்தமாக போட்டால் 2100 ரூபா கணக்கு வச்சா கூட. டீசலு எப்படியோ போட்டுட்டேன். மொய் போயிடுச்சு. ஸோ இப்போ எம்டியாக வந்தது. எப்படியோ 500 ரூபா டீசல் இன்னைக்கு. நேற்று எம்டியாக வந்தது, இதெல்லாம் சேர்த்து 500 ரூபா டீசலு. ஸோ மொய் கையில் வந்து ஒரு 1400 ரூபா ஏதோ நின்றுச்சு நினைக்கிறேன். ஸோ 1400 ரூபாவும் அப்படியே போச்சு. ஸோ ஏசி வீட்டில் சர்வீஸ் பண்ணோம், அதுக்கு காசு, எல்லாத்துக்கும் பைசா 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 வந்து 1 ரூபா கையில் இல்லை. வீடியோ இன்னைக்கு நான் போடல. ஸோ வேலைகள் அதிகமாக இருந்துச்சு. வீடியோ எடுத்துட்டேன், ஆனால் போஸ்ட் பண்ண முடியல, டைம் இல்லை உட்காரத்துக்கு. ஸோ ஏரியாக்குள்ளே வரும். மணி கரெக்டாக என்ன கரெக்டாக 12:38. ஐயோ அக்கா மொழி தான் தருது. 12:38 டைமு. ஸோ இப்போ வருது ட்ரிப்பு. இப்போ எதுக்கு கருமம், 25 கிலோமீட்டர் வந்தேன் சும்மாவே, ஒரு மண்ணும் வரல. இப்போ வருது ஏரியாக்குள்ளே. நிறுத்த போகிறல, நிறுத்தக்கூடாது, அப்படியே நைட்லாம் பொறிக்கினே இருக்கணும். நான் இப்போ வரும் ட்ரிப்பு 2 கிலோமீட்டருக்கு 150. ஆசையாக வந்து களைப்புடுற மாதிரி, வீட்டுக்கு போவாதீங்கடா ரோட்லேயே இருங்கடான்றாங்க. அது மாதிரி தான் ட்ரிப்பை கொடுக்குறானுங்க. ஸோ ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். ஒருத்தர் இல்லை, ஜிலோன்னு இருக்குது. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கிளைமேட்டு பரவாயில்லை, சில்லுன்னு இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ஏதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஏரியாக்குள்ளே வந்துட்டா கேட்டு பிரச்சனை ஒன்று இருக்குது. கேட்டை திறந்துடலாம். ஆமாடி, பேசாமல் கோயிலுக்கு வாட்ச்மேனாக சேர்ந்துடலாம் நினைக்கிறேன்.
கேட்டு திறக்கிறதே என்னோட வேலையாக இருக்குது. என்ன பண்ணுறது, வேணும்ல வண்டி எடுத்துன்னு போகணும்ல, உள்ள திறந்து தானே ஆகணும். ஒன்றுமே இந்த ஹேண்ட் பிரேக் வேறு நிற்க மாட்டேங்குது, போயினே இருக்குது. ஓ போய் கேட்டு திறந்துடலாம். இந்த வண்டி வேற நிக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கேட்டை திறந்துடலாம் போயிட்டு. ஸோ கேட்ட திறந்தாச்சு. ஏன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணா பிரேக் நிற்க மாட்டேங்குது, ஹேண்ட் பிரேக்கு. பார்க்கணும். என்னோட மெக்கானிக் கோட்டு கொடுத்தாரு, பயங்கரமாக கொடுத்துக்கிறாரு. 35 ரூபாலேருந்து 40 ரூபா. சரியான கோட்டில் அப்படி தான் இருக்கணும், அழகாக கோட்டு. எப்படி பயங்கரமாக இருக்கா ரேட்டு. பண்ணவே கூடாது, ரிப்பேரே பண்ணக்கூடாது. அது மாதிரி ஒரு கோட்டு போட்டு கொடுத்துக்கிறாரு. நீ வரவே கூடாதுடா இதோடன்ட்டு. 40,000 ரூபாய் பச்சா கேட்குறாரு. பச்சா நம்ம எங்கே கொடுக்குறது, பச்சா கொடுக்குற மாதிரி இல்லையே. என்ன சொன்னோம், விரக்தி பைத்தியக்காரன் ஆகிட்டேன் வண்டியால், வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கு முடிச்சாச்சு வீடியோ. இவ்வளோதான் ஆன் பண்ணேன். அங்கே கமிட்மெண்ட் இருந்துச்சு, குத்தாச்சு. மூக்கு சவுந்து போச்சுல, கோல்டு வேறு எதுவும் இல்லை. ஏசியில் உட்காந்து கிளைமேட்டில் பார்க்கலாம். வீடியோ எடிட் பண்ணோம், காலைல சீக்கிரம் எடுக்கணும். டெய்லியும் தான் சொல்கிறேன், அசிங்கமாக இது மதியானம் போய் எடுக்கிறேன். ஸோ நல்ல விஷயம், போனோம், பசங்களெல்லாம் பார்த்தோம், ஸோ வந்தோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் போய் தூங்க போகிறேன். ஸோ நாளைக்கு எந்த கண்டென்ட் வருதோ அந்த கண்டென்ட் வச்சு பேசுகிறேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், பை.